மனநிறைவோடு தானே கொடுத்துருக்காரு. பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சிருக்கு ஒரு ஆட்சியில். மது போதைக்கு இளைஞர்களை சிறுவர்கள் முதற்கொண்ட அடிமையாக இருக்கிறாங்க. என்ன டாஸ்மார்க் 24 மணி நேரம் 6ஆக ஓடுகிறது. முதல் நாள் நைட்டு போய் அதுக்கு முதல் நாள் இரவு போய் சென்ற வருடம் யாரெல்லாம் அந்த பதக்கம் வாங்கினாங்களோ அவங்க வீடு தேடி போய் ஒவ்வொருத்தங்கிட்டே அந்த பதக்கத்தை கொடுங்க, நாங்கள் அப்புறம் திருப்பி கொடுத்துட்றோம், கெஞ்சி கூத்தாடி வாங்கியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பார்த்தாங்கன்னா வைகோ பேசாங்க டிஎம்கே பற்றி, அவங்க குடும்பத்தை பற்றி இன்னும் தரக்குறவங்க எல்லாம் பேசினார். அது நம்ம பேசினா கூட தவறுன்னு நான் சொல்கிறேன். இங்கேருந்து போனார்ல, செங்கோட்டையன் போனார்ல, அந்த கட்சியில் இருக்கிறார்ல, அம்மா அவர்களோட புகைப்படத்தை இன்னைக்கு வரைக்கும் பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கிறாரு. அவர் மனசாட்சி உறுத்தலங்கிறேன் செங்கோட்டையனுக்கு. எடப்பாடியார் மிக தெளிவாக பத்திரிகையாளர் சந்திச்சு சொன்னார்ல, இதை போடுறீங்களே சன் டிவிக்காரங்களை பார்த்தானே கேட்டாரு, வைகோ பேசுனதை எடுத்து போடுங்கப்பான்னார்ல. நான் இப்போ நல்ல உச்சத்துலேருந்து வரேன், ஒன்று யார் வர சொன்னா உங்களை புரியுதுங்களா? இவரை வைத்து தயாரித்தவர்கள் அனைவருமே இன்று தெருவில் தான் அலைந்து கொண்டிருக்காங்கன்னா உண்மை. விஜய் கூட இருக்கிறது யாரு? ஆதவர்ஜுனா யாரு? லாட்டரி சீட்ல சம்பாதிச்ச பணம், மாமனார் காசை வாங்கிட்டு அங்க உட்காந்துட்டு நீ அந்த கட்சியில் அந்த காசை வச்சுதான் நீ கட்சியே நடத்துற. இவர் அதிமுக திமுகவுக்கு என்ன மானத்தோட போனார்? இவர் நான் கேட்கிறேன், இவருக்கு என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு? ரகுபதிக்கு தகுதி இல்லாத நபருங்க ரகுபதி. ஒரு காவலருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பதக்கத்தை கூட கொடுக்கறதுக்கு வக்கில்லாத ஆட்சி தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது பாக்குறேன். என்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் மதுராந்தக கூட்டத்துக்கு வந்துட்டு போனாரோ அப்ப இருந்தே அவங்க வயிற்றுலாம் புளிய கரைக்க ஆரம்பிச்சிச்சு. தோல்வி பயம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் ஏதாவது ஒரு உழம்பு ஏதாவது ஒரு குழம்பு புலம்பிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு வழக்கறிஞர் வை ஆனந்த் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். குடியரசு தின விழா எந்த வருடமும் இல்லாத ஒரு சிறப்பை தமிழக அரசு செஞ்சிருக்கு. பதக்கங்களை கொடுக்கறதுக்கு பதக்கம் இல்லாம போன வருடம் கொடுத்த பதக்கங்களை வாங்கியும் அதே பதக்க விழாவில் முன்னாடி கொடுத்தவங்களை திருப்பி வாங்கியும் அது ஒன்றும் செய்யறது புதுசு இல்லைனாலும் ஒரு பதக்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கான புரோட்டோகாலோ இப்போ எப்போ பதக்கம் கொடுக்க போறோம் வந்துச்சா இல்லையான்ற விஷயங்கள், இதை தாண்டி இதுல ஏதாவது ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற சந்தேகம் வருது. உங்களுடைய கருத்து? அதாங்க, இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே மக்கள் மீது யார் மேலும் கவலை இல்லாம தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா வருஷம் நடக்கிறது. ஜனவரி 26ங்கிறது குடியரசு தினம் வருடாவிடம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுக்கு சிறந்த காவலர்களுக்கு, காவல்துறை சார்ந்தவர்களுக்கு பதக்கம் வழங்குறது ஒரு மரபு. அதை கூட இவங்க முறைப்படி அது ஒரு ஆர்டர் கொடுத்து வாங்கலைன்னா இவங்க எந்த லட்சணத்துல ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம். புரியுதுங்களா? அதாவது கேலி கூத்து என்னன்னா, நேத்து நடந்திருக்கு இல்லையா அந்த நிகழ்ச்சி, முதல் நாள் நைட்டு போய் அதுக்கு முதல் நாள் இரவு போய் சென்ற வருடம் யாரெல்லாம் அந்த பதக்கம் வாங்கினாங்களோ அவங்க வீடு தேடி போய் ஒவ்வொருத்தங்கிட்டே அந்த பதக்கத்தை கொடுங்க, நாங்க அப்புறம் திருப்பி கொடுத்துட்றோம், கெஞ்சி கூத்தாடி வாங்கியிருக்கிறாங்க. அதுல 40-50 தேதி இருக்கு. கொடுக்க வேண்டியது 140 பேருக்கு மேல, 113 பேருக்கு மேல. அதை கொடுத்துட்டு போட்டோ போஸ் கொடுத்துட்டு அப்புறம் அவர்கிட்ட மறுபடியும் பிடிங்க, நான் அப்புறம் தான் இந்த அரசியல் மேடையில சால்வை ரொட்டேஷன் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேலி கூத்தாக்கி இருக்காங்க. ஒரு காவல்துறைக்கு இந்த நிலைமை என்ன பாத்துக்கங்க. நீங்க ஒரு பதக்கம் கொடுக்கறது கூட துப்புள்ளாத ஆட்சி தான் நடக்குதுன்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இல்ல பதக்கம் ரெடியாகி வரலன்னு சொல்றாங்கல்ல சார், அது இவ்வளவு நாள் என்னங்க பண்ணாங்க? நான் கேட்கிறேன், 26ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி இருக்குங்கிறது தெரியுமா இல்லையா? வருடம் வருதா இல்லையா? அதை கூட பார்க்காம இந்த அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நான் கேட்கிறேன். காவல்துறை யார் கையில வச்சிருக்கா? சிஎம் தானே வச்சிருக்கிறாரு. இந்த லட்சணத்துல தான் அவர் ஆட்சி நடத்துறாரு. காவல்துறை எந்த அளவுக்கு கேவலமா இவங்க கொண்டு போயிட்டாங்கிறதுக்கு இது ஒரு சாதாரண ஒரு உதாரணமாவே எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது. எவ்வளவு விஷயங்களை பாக்குறோம். இந்த பெரம்பலூர்ல கூட பாக்குறோம். ஒரு குற்றவாளியை கோர்ட்டுக்கு கொண்டு வர்றப்போ நாட்டு வெடிகுண்டை வீசி இது பண்ணி இந்த மாதிரி ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பதக்கம் கொடுக்கறது கூட ஒரு துப்புள்ளாத ஆட்சியா தான் நான் பாக்குறேன். இப்ப பதக்கம் கொடுக்கறதுல இது அப்படின்னா இதுல ஏன் லேட் ஆச்சு? இப்ப 26ஆம் தேதி காலையில 9 மணிக்கு நம்ம கொடுக்க போறோம், 8:30 மணில இருந்து பேரட் ஸ்டார்ட் ஆகிடும், நம்ம கொடுக்க போறோங்கிறது பிக்சடு. அதுக்கு முன்னாடி எந்த நேரத்துல உங்க கையில இருக்கணும், ஆர்டர் நீங்க எப்ப கொடுத்தீங்க, அதுக்கான பணம் கொடுக்கப்பட்டுருச்சா, அது எப்போ உனக்கு வரணும்னு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க, பல கேள்விகள் வருது சார். ரெண்டாவது, ஏற்கனவே போன மாதிரி
இதுலயும் ஏதாவது ஊழல் நடந்திருப்பதற்கான ஊழல் இல்லாத வாய்ப்பு துறையே இல்லையே. நாங்க தான் சொல்றோமே, தொடர்ந்து இந்த ஆட்சியில வந்து ஊழல் இல்லாத துறையே இல்லை. பதக்கம் எப்படி சார் வெளியில கொடுத்து வாங்குறாங்களா இல்ல அரசே ரெடி பண்ணுதா சார்? அவங்க வெளியே நாங்க ஆர்டர் கொடுத்த இடத்துல வரல அப்படிங்கிறாங்க. அதிகாரிகள் சொல்றது என்ன பண்றாங்கன்னா, நாங்க ஆர்டர் கொடுத்த இடத்துல வரல அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க கூறியது போல எப்ப ஆர்டர் கொடுத்தீங்க, என்னைக்கு நிகழ்ச்சின்னு தெரியும், எப்ப ஆர்டர் கொடுத்துட்டீங்களா, எவ்வளவு விலைக்கு பண்ணீங்க, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே அறிவிக்கணுமா இல்லையா? இவர் சினிமாவை பார்க்கறதுக்கும் சும்மா வெத்து பெருமை பேசுறதுக்குன்னா சிஎம்க்கு வந்து டைம் இருக்கே தவிர, இந்த மாதிரி விஷயம் அவர் துறை சார்ந்து அவருக்கு கீழே வர்ற துறையில இந்த மாதிரி ஒரு அவலம், அதாவது இது வந்து அவலத்தின் உச்சம்னே சொல்லலாம். இது வந்து ஒரு காவலருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பதக்கத்தை கூட கொடுக்கறதுக்கு வக்கில்லாத ஆட்சி தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது பாக்குறேன். இப்ப இந்த பதக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பதக்கம் கொடுத்துட்டு அப்புறமா போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பதக்கத்தை வாங்கி யார்கிட்ட வாங்கினாங்களோ அவங்க முதல் நாள் போய் இரவு வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க இவங்களுக்கே வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுப்பாங்களா கொடுக்காம போறாங்களான்னு தெரியல. கொடுக்கலனால அவங்க என்ன பண்ண முடியும்? யாரை போய் கேட்பாங்க? அந்த மாதிரி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. சார், மனநிறைவோட 5 வருஷம் ஆட்சி கொடுத்துருக்கேன், எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு, இவ்வளவு கோப்புகள்ல கையெழுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு ரொம்ப மனநிறைவோட தானே கொடுத்துருக்காரு. பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சிருக்கு ஒரு ஆட்சியில. மது போதைக்கு இளைஞர்களை சிறுவர்கள் முதற்கொண்டு அடிமையா இருக்கிறாங்க. என்ன, டாஸ்மார்க் வந்து 24 மணி நேரம் 6ஆக ஓடுகிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு கிடக்கிறது. இதெல்லாம் சாதனை தானே அவர் பண்ண. ஊழல் மேல ஊழல் வந்து ஒவ்வொரு அமைச்சருக்கும் யார் பெரிய லெவலில் ஊழல் பண்ணுவான்னு ஒரு போட்டியே நடந்துகிட்டு இருக்கு, மாரத்தான் ரேஸ் மாதிரி. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ண சாதனை தானே, நம்ம அப்படித்தான் பார்க்கணும். நம்ம வந்து மீண்டும் லைவ்மேட்ல வந்திருக்காரு செங்கோட்டையன். அதாவது ராமதாஸ் ஐயா அவரோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, டிடிவி எங்களோட தான் பேசினாரு, பட் என்னன்னு தெரியல அவரு என்டிஏல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. இவரோட எப்ப பேசினாரா திரு டிடிவி தினகரன் அவர்கள்? இவரா சொல்லிக்கிறாருங்க. இந்த என்டிஏ கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி, அதாவது என்டிஏ கூட்டணி இணைந்த பின்பு திரு டிடிவி தினகரன் மிக தெளிவாக வந்து பத்திரிகையாளர் சந்திருக்கிறார். இது நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம், என்டிஏ கூட்டணி இணைவது என்பது 3 மாதங்களுக்கு முன்பே முடிவெடுக்கப்பட்ட ஒன்று. மேலிடத்துல என்ன சொன்னாங்க, பிஜேபி காரங்க கொஞ்சம் பொறுங்க, இது இப்போ நம்ம இது சீக்கிரட்டா வச்சுக்கலாம், அது நம்ம தெரிவிக்க வேண்டிய நேரத்தில் தெரிவிப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால நானும் இதாக இருந்தேன். இது வந்து 3 மாதங்களுக்கு முன்பே வந்து பாரதிய ஜனதாவும் அண்ணன் எடப்பாடியாரும் எடுத்த முடிவு. அதனால நாங்கள் வந்து இது வெளியே தெரிவிக்காம இருந்தோம், சமயம் வரும்போது அதை தெரிவிப்போம்னு சொன்னோம்னு சொல்லிட்டு திரு டிடிவி தினம் மிக தெளிவாக ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. பேட்டி கொடுத்து கிராஸ் பண்றாங்கல்ல சார், இப்போ வந்து எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு பதிலாக வேற ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கடுமையான சொற்களை பயன்படுத்துறாங்க. அது பொதுவெளியில கேள்வி இல்லை, அதுதான் சொல்லிட்டாங்களே. எங்க 2 பேருக்கு மனஸ்தாபம் இருந்தது. ஒரு தாய் பிள்ளைகள் நாங்களாம், எம்ஜிஆர் வளர்த்த பிள்ளைகள், புரட்சித் அம்மா வளர்த்த பிள்ளைகள், நாங்கள் அண்ணன் தம்பியா ஒரு மனஸ்தாபம் 2 பேருமே பங்காளி சண்டை. இன்னைக்கு வந்து இந்த பங்காளி சண்டையால வந்து மறுபடியும் தீய சக்தி திமுக வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கோம், மக்கள் நலனுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம் படிக்கிறோம். இப்படி எல்லாம் பார்த்தாங்கன்னா வைகோ பேசாங்க டிஎம்கே பத்தி, அவங்க குடும்பத்தை பத்தி இன்னும் தரக்குறோம் எல்லாம் பேசினாரு. அது நம்ம பேசினா கூட தவறுன்னு நான் சொல்றேன். திரு கருணாநிதி அவர்களை பற்றி எவ்வளவு மோசமான இதெல்லாம் விமர்சனம்லாம், என்ன வேலை செய்ய, அவங்க தொழிலுக்கு போகலாம், இதெல்லாம் எவ்வளவு ஒரு கொச்சையான ஒரு இது வந்து. உங்க மாற்று கட்சியா இருந்தாலும் நம்ம வந்து மரியாதையா பேசுறதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பழக்கம். அவ்வளவு கேவலமா பேசினவர் அங்க இருக்கிறாரு. திருமாவளவன் பேசாததா? திருமாவளவன் வந்து திமுகவை பேசாத பேச்சா? புரியுதுங்களா? அதனால வந்து இதை சொன்ன மாதிரி அவங்க தான் சொல்றாங்களே, அங்க குடும்ப சண்டை, பங்காளி சண்டை, நாங்கள் இன்னைக்கு ஒன்று சேர்ந்துக்கிட்டோம். இதுல என்ன தவறு இருக்கு? எல்லாமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலையும் புரட்சித் தலைவர் அம்மாவாலையும் வளர்க்கப்பட்டவர்கள் தானே. நாங்க ஒன்னே சேரக்கூடாதா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாம் வைகோ பேசுறவங்க பேசிட்டாங்க, புரியுதுங்களா? ஏன் அதை சொல்லுங்களேன். அதான் அந்த எடப்பாடியார் வந்து மிக தெளிவாக பத்திரிகையாளர் சந்திச்சு சொன்னார்ல, இதை போடுறீங்களே, சன் டிவிக்காரங்களை பார்த்தானே கேட்டாரு, வைகோ பேசுனதை எடுத்து போடுங்கப்பான்னார்ல, புரியுங்களா? இன்னைக்கு நம்ம சமூக வலைதளங்கள் இருக்குல்ல, பார்த்துட்டு தானே இருக்கும் வைகோ பேசுனதெல்லாம். அதிமுக பத்தின விமர்சனங்களோ அல்லது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏதாவது பேசினாங்கன்னா முதல் குரலா வர்றது, திமுகவின் குரலா வருது அப்படின்னா அமைச்சர் ரகுபதி அவர்களுடைய குரலாக தான் வருது. அவரு சொல்லிருக்காரு, ஏன்னா வெக்கக்கேடு, இப்படி போய் மானங்கிட்டு போய் டிடிவி சேர்ந்திருக்காருன்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இவர் அதிமுக இருந்து திமுகவுக்கு என்ன மானத்தோட போனார் இவர் வந்து? நான் கேட்கிறேன், இவருக்கு என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு? ரகுபதிக்கு தகுதி இல்லாத நபருங்க ரகுபதி வந்து. அவருக்கு சட்டத்துறை மந்திரி வேற சொல்லிக்கிறாரு, அவருக்கு என்ன இருக்கு? அவருக்கு வந்து முன்னுக்கு பின்னா எவ்வளவு முரணானதெல்லாம் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் இது பண்ணி பொய்யான ஒரு இதெல்லாம் ஒரு சட்ட மந்திரியே செய்யலாமா? அது வந்து அவரெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவருங்க, அவரை பத்தி எல்லாம் பேசவே கூடாதுங்கிறேன் நான் வந்து. விஜய் இதுவரைக்கும் அதிமுகவை விமர்சிக்கல, ஆனா வந்து ஊழல் கட்சி, அடிமை கட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சிக்கிறார் அதிமுகவை. அதிமுக தாவேகா அப்படிங்கிறது வந்து இப்ப மறுபடியும் அதுக்கு அதிமுக கவுண்டர் கொடுத்திருக்காங்க. இப்ப வெளிப்படையா பேசுறாரு தாவேகா விஜய் அவர்கள். அப்ப அவரை எப்படி எடுத்துக்கிறது?
அதாவது விஜய்க்கெல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுவதற்கு தகுதியே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். நீங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். இன்னைக்கு ஒரு போற மீட்டிங் எல்லாம் வந்து புரட்சித் தலைவரை வந்து பேசுறாரு. புரட்சித் தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியை பத்தி ஒரு பேசுறதுக்கு வந்து என்ன தகுதி இருக்கு? அப்படி பேசுறவர் வந்து புரட்சித் தலைவரை பற்றி நீ எந்த ஒரு மேடையிலும் பேசுறதுக்கு அருகதை கிடையாது விஜய் அவர்களுக்கு தான் நான் பாக்குறேன். என்ன ஊழல் கட்சி இவர் வந்து இவர் பண்ணாதா? வருமான வரி ஏய்ப்பு நடத்தலையா? அவர் வந்து வருமான வரி ஏய்ப்பு நடத்தினாரா இல்லையா? புலி படத்துக்கு ஒரு படத்துக்கு வாங்கின சம்பளத்துல வந்து 15 கோடியை கணக்குல காட்டாம அதுக்கு வந்து வருமான வரித்துறையில வந்து இவர் வந்து ஃபைன் கட்டினாரா இல்லையா? 1.5 கோடி. அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து கார் இறக்குமதி பண்ண அதுக்கு டாக்ஸ் கட்டல. இவர் வந்து இவர் தான் யோகியதை பேசுறது. இவர் வந்து பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குங்கிற நான் வந்து புரியுதுங்களா? இவர் படம் ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் அவர் ரசிகர்கள் வந்து 2000 3000 கொடுத்து படம் பாக்குறாங்களே. இவங்க தான் இவருக்கு தெரியாமல பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க. இவர் பிளாக்ல டிக்கெட் விற்கிறவர் தானே. இவர் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குங்கிற விஜய்க்கு வந்து. இன்னொன்னு சொல்றேன், நான் பெரிய ஒரு உச்ச நடிகரா இருந்து நான் வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டேங்கிறாரு. நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்காங்க. இவரை வச்சு படங்கள்லாம் எடுத்தாங்களா 300 கோடி 400 கோடி கலெக்ஷன் சொல்லுவாங்க. இவரை வைத்து தயாரித்த தயாரிப்பாளர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு வந்து தெருவில் வந்திருக்காங்க தெரியுமா? புரியுதுங்களா? சும்மா ஒரு நீ எதுக்கு வர? உன்னை யாரு கூப்பிட்டா வர்றதுக்குங்கிற நான் இப்ப நல்ல உச்சத்துல இருந்து வரேன். உன்னை யார் வர சொன்னா உங்களை வந்து? புரியுதுங்களா? இவரை வைத்து தயாரித்தவர்கள் அனைவருமே இன்று வந்து தெருவில் தான் அலைந்து கொண்டிருக்காங்கன்னா உண்மை. யாராவது சொல்லியிருக்காங்களா விஜய் வச்சு நாங்க படம் இத்தனை கோடி சம்பாரிச்சோம்? எந்த தயாரிப்பாளர் சொல்லியிருக்கிறாங்களா? பார்ப்போம். அடுத்தடுத்த படங்கள் வருதுல்ல சார், லாபம் வருதுங்க. இவரே ஒரு சில படங்கள்லாம் இவரே ஒரு பினாமியில வச்சுதான் எடுத்தாரு. அதையும் நீங்க இதுல பாக்கணும்ல. இன்னொன்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட பேசுறது தகுதியே இல்லாத நபர் தான் இது திரு விஜய். ஏன்னா தலைவா படம் வெளியீட்டின் போது பிரச்சனை வரப்ப மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்கள்ட்ட போய் கையை கட்டி நின்னீங்கல்ல. அப்ப தெரியலையா அதிமுக ஊழல் கட்சின்ட்டு? ஏன் இப்ப அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது கொரோனா காலம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இவர் மாஸ்டர் படம் வந்து வெளியே வந்துச்சு. அப்போ வந்து 50 விழுக்காடு தான் வந்து தேட்டர்ல வந்து இருக்கைகள் வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு போய் ரிலாக்ஸேஷன் போய் கேட்டாரு. போய் அண்ணன் எடப்பாடியார்ட்ட போய் மன்றாடினாரு. அப்ப தெரியலையா அவருக்கு வந்து? புரியுதுங்களா? இவரெல்லாம் ஊழலை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லாத நபர் தானே வந்து திரு விஜய். இது பேசுறாரு. இங்க இருந்து போனார்ல, செங்கோட்டையன் போனார்ல, அந்த கட்சியில இருக்கிறாருல, அம்மா அவர்களோட புகைப்படத்தை இன்னைக்கு வரைக்கும் பாக்கெட்ல வச்சுட்டு இருக்கிறாரு. அவர் மனசாட்சி உறுத்தலங்கிறேன் செங்கோட்டையனுக்கு வந்து. செங்கோட்டையன் மனுஷனா நான் கேட்கிறேன் அப்படின்னா? அவர் வந்து கட்சி நீங்க இருந்த ஒரு கழகத்தை பத்தி பேசுறாரு. அம்மா அவர்களின் புகைப்படத்தை வந்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஒரு நடிகர் பேசுறாருன்னா உட்காந்து ரசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவர் கூட இருக்கிறவர்லாம் யாருங்க? விஜய் கூட இருக்கிறது யாரு? ஆதவர்ஜுனா யாரு? லாட்டரி சீட்ல சம்பாரிச்ச பணம் மாமனார் காசை வாங்கிட்டு அங்க உட்காந்துட்டு நீ அந்த கட்சியில அந்த காசை வச்சுதான் நீ கட்சியே நடத்துற. லாட்டரி சீட்டு ஏழை வறியவர்களை ஏமாற்றி பிழைக்கிற லாட்டரி சீட்டை வச்சு அந்த பணத்தை வச்சுதானே நீ வந்து ஆதவர்ஜுனா கூட வச்சுட்டு உன் கட்சியே நடத்துற. நீ ஊழலை பத்தி பேசலாமாங்கிறதா என்னோட கேள்வி. புரியுதுங்களா? ஆதவர்ஜுனாக்கு எங்க இருந்து காசு வந்தது? ஏன்னா ஆதவர்ஜுனா சொந்த மைத்துனரே வந்து திரு மார்ட்டின் அவர்கள் மகனே வந்து ஆதவர்ஜுனா பற்றி என்ன பேசியிருக்காருன்னு நம்ம காணொலியில பாக்குறோம். புரியுதுங்களா? அமைதிப்படை அமாவாசை கேரக்டர் எப்படியோ அது நிஜத்தில் ஒரு கேரக்டர்னா ஆதவர்ஜுனா தான். யாரும் சொல்லல. ஆதவர்ஜுன் மனைவியும் கூட பிறந்த சகோதரர் சொல்றாரு. இவர் யோகிதான் அவங்க குடும்பத்துல இருந்தே சொல்றாங்க. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நீ கூட உட்கார வச்சுக்கிட்டு நீ வந்து ஊழலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறேன் விஜய் பார்த்து. செங்கோட்டையனுமே வெளிப்படையா சொல்றாரு சார், நான் அதிமுக இருந்த போது வழக்கு போட்டாங்க, நானுமே ஊழல், ஆனா வழக்குல இருந்து வெளியில வந்தேன், அதிமுக ஊழல் கட்சி தான் சொல்லி செங்கோட்டையன் பேசுறாங்க சார். இங்க இருந்து போன செங்கோட்டையன் அவருக்கு மறந்து போச்சுங்க. அவ்வளவுதாங்க. புத்தி பேரழிச்சு போய் 50 வருஷம் அரசியல் இதுக்கு வந்து சொந்தக்காரன்னு சொல்றாரு. அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அங்க இது மானத்தோடய வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அங்க வந்து விஜய்க்கு அடிமையா இருக்கிறாருன்னு தான் பாக்குறேன். 200 தொகுதிகள் நிச்சயம். திராவிட மாடல் 2.0 அப்படிங்கறத நோக்கி திமுக நகர்ந்து கொண்டிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டணிகள்லாம் ரொம்ப பலமா இருக்கு. கூட்டணில இருந்து யாரும் வெளியில வர மாதிரி தெரியல. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைன்றாங்க, ஆனா அடுத்த கட்ட முன்னேற்றமா எதுவுமே இல்லை. திமுக கூட்டணி இப்ப எப்படி இருக்கு? அதான் நீங்க சொன்னது போல 200 நிச்சயம்னாங்கல்ல, அது இப்ப சொல்றாங்களா? இப்ப அந்த கோஷம் அவங்க கிட்ட இருக்கா அப்படிங்கிறதா பார்க்கணும் நீங்க வந்து. ஏன்னா அவங்க வந்து தோல்வி பயத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. புரியுங்களா? 2026 தேர்தலில் வந்து திமுக கூட்டணி படு தோல்வியை சந்திக்க போகிறதுனா நிதர்சனமான உண்மை. அதில் பார்த்தீங்கன்னா நீங்க கூறியது போல காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இன்றைய வரை வந்து குடிமை பிரி சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கு. மதுரையில வந்து திமுகவை சேர்ந்த
எம்எல்ஏ திரு தளபதி அவர்கள் வந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்களையும் வந்து ஜோதிமணியும் பத்தி சொல்றாரு. இன்னொன்னு காங்கிரஸ் 3000-4000 ஓட்டு தான் இருக்கு, சீட்டே கொடுக்க கூடாது, வார்டுல கூட அவங்களுக்கு ஆளு கிடையாதுங்கிற அளவுக்கு பேசுறாரு. உடனே அதை எதிர்த்து வந்து அவங்க 2 பேரும் இது பண்றாங்க, செல்வ பெருந்தகையும் வந்து இது பண்றாங்க. ஸோ அவங்களோட சண்டை வந்து இன்னும் தீரலை அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து மிக தெளிவாக வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு. என்ன சொல்லிட்டேன்னா, 2014 நாங்க என்ன முடிவு எடுத்தோமோ அப்ப பாரதிய ஜனதா கட்சியிலையும் இது பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்கிற கூட்டணிக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காது, வரமாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. நேற்று அதை வந்து பிரஸ் மீட்லயும் சொல்றாரு. சோ அங்க வந்து இப்ப அங்கதான் கூட்டணி குழப்பங்கள் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படியே மறுபுறம் பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா கட்சி மிக பலமாக இன்னைக்கு ஒரு மாபெரும் கூட்டணியை வந்து நாங்க கட்டமைச்சிருக்கோம். இந்த தேர்தல் வேலையும் மிக விரைவாக செய்து கொண்டிருக்கிறோம். தேமுதிகமே வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் பேசுறாங்க. ஒருவேளை அப்ப டிஎம்கேக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேமுதிக சைடு இருக்கு இல்லையா? ரெண்டாவது ராமதாஸ் இப்போ திமுக கூட்டணிக்கு அவர் ஒருவேளை இல்லைன்னு ஆகி போச்சு போல இருக்கு. ஏன்னா அவர் திமுகவை எதிர்த்து அறிக்கைகளை விடுறார், விமர்சிச்சு அறிக்கைகளை விடுறார். சோ தேமுதிக அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. அதாவது அங்கே ஒரு சிக்கல் என்னன்னா, இப்ப ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து காங்கிரஸ் உள்பட அனைத்து கட்சிகளுமே அதிக தொகுதிகளை கேட்டு வந்து திமுக வந்து பிரஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்கிறதான் உண்மை. புரியுதுங்களா? இப்ப தேமுதிக அவங்க போச்சுன்னா தேமுதிக எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? இதையெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். ஒரு விஷயம் மேனேஜ் பண்ணுவாங்க. அங்க என்ன குழப்பம் வரும்னா, 2 கம்யூனிஸ்டுகளும் அதுக்கேற்ற மாதிரி சீட்டு கேட்பாங்க, விடுதலை சிறுத்தைகளும் கேட்கும், மதிமுகவும் கேட்கும்ல. இன்னைக்கு கூட்டணிக்கு வர்ற கட்சிக்கு வந்து இவ்வளவு சீட்டு கொடுக்கல, எங்களுக்கும் கொடு அப்படிம்பாங்களா இல்லையா? சோ அந்த கூட்டணியில தான் குழப்பம் வந்து நிலவி கொண்டு இருக்கிறது. அது பெரும் தலைவலியாக அவங்க கூட்டணி உருவாகி இருக்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? காங்கிரஸ் ஏதாவது அதிரடியா முடிவெடுத்து தாவேகா பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உள்ளபடியே அது நடக்காது அப்படின்றதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. ஏன்னா சும்மா இங்க ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி அங்க சீட்டு ஜாஸ்தி வாங்குறது நோக்கமே தவிர தாவேகாவுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு தான் இருக்கு. ஆனா அது வாய்ப்பு இருக்கா வர்றதுக்கு? ஒருவேளை அங்க முடியலன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவங்க எந்த முடிவு வேணாலும் எடுப்பாங்க காங்கிரஸ் வந்து. ஏன்னா 2 பக்கம் பேசிட்டு தான் இருக்காங்கிறதா இன்றைக்கு வரைக்கும் தகவல் வருது. புரியுதுங்களா? நீங்க கூறியது போல சீட்டு பேரம் பேசுறதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வந்து அதாவது இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்தால் கூட இந்த கூட்டணி மாபெரும் தோல்வியை தழுவும் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா அந்த 5 வருஷம் 4.25 வருஷத்துல வந்து எவ்வளவு மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி இருக்காங்கிறது நம்ம வந்து தினந்தோறும் செய்தித்தாள்கள்ல பார்த்தோம்னாலே நமக்கு தெரியுது. எல்லாம் அவங்க சொன்னது எதுவுமே நிறைவேற்றல. ஆனா சட்டசபையில நான் 5 வருஷம் இந்த சிறப்பா பண்ணிட்டேன், இதுக்கு ஒரு பெரிய இது பண்ணோம்னா அடுத்த ஒரு 2.0 தான் நாங்க வந்து இதோட சிறப்பான ஆட்சி கொடுப்போம்லாம் அவருக்கு அவரே வந்து பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாரே தவிர எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு இது விலைவாசி குறைஞ்சு போச்சா, மின்சார கட்டணம் ஏற்றி இருக்கிறாங்க, சொத்து வரி எல்லாமே ஏற்றி இருக்காங்களே, எது குறைஞ்சிருக்கு? இவர் வந்து நம்பட்டன்மையும் என்ன குறைஞ்சிருக்கு? தேர்தல் வாக்குறுதி சொன்னதுல எத்தனை நிறைவேற்றிருக்காங்கிறத கேள்வி. கனிமொழி எம்பி ரொம்ப கான்பிடண்டா சொல்றாங்க சார், தேர்தல் வாக்குறுதி தான் கதாநாயகன், மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க, அதிமுகவை நம்பல, அதிமுக வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அது ரொம்ப கான்பிடண்டா பேசியிருக்காங்க. கனிமொழிங்க பேர் பொய்மொழின்னு வச்சிருக்கலாம் அந்த அம்மாவுக்கு. என்னைய பொறுத்தளவுக்கு 505 வாக்குறுதி சென்ற தேர்தலின் போது கொடுத்தாங்களே, எத்தனை நிறைவேற்றினாங்க? அப்ப 404 சொல்றேன், 404 பட்டியலிடுவோம், அவங்க வர சொல்லுங்க, பட்டியலிட்டு பேசுவோங்கிறேன். எது நம்மளும் லிஸ்ட் வச்சுக்கோ, அவங்களும் சொல்லட்டும்ங்கிறேன். புரியுதுங்களா? இதுதான் நாங்க வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? போன தேர்தலின் போது அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் சொன்னாங்க, உண்மை. புரியுதுங்களா? மக்களை ஏமாற்றி ஆசை வார்த்தைகளை காட்டிதான் இவர்கள் வந்து அந்த தேர்தல் வாக்குறுதியை நம்பி ஏமாந்தான் மக்கள் வாக்களித்தாலும் தான் உண்மை. அதே 2021 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்த வாக்குறுதிகள் தான் 2026 தேர்தலின் போது இவர்களுக்கு ஒரு வில்லனாக உருவெடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? கனிமொழி சொல்றது, கனிமொழி கனிமொழி அவர்கள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே வாயில வர்றதெல்லாம் பொய்யாவே இருக்கு. அதான் சொல்றேன், கனிமொழி பேர பொய்மொழின்னு பேர் வச்சுக்கலாங்கன்னு தான் நான் சொல்றேன். டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துட்டு இப்ப என்னன்னா சொல்றதே அதிமுக கூட்டணி சொல்லாம என்டிஏ கூட்டணி சொல்றாங்க அப்படின்னா, அப்போ எடப்பாடி கே பழனிசாமி கூட்டணிக்கு தலைவர் இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு நாரேட்டிவ் அந்த இடத்துல ஒரு செட் பண்றதுக்கான வார்த்தை பிரயோகத்தை அங்க இவங்க இண்டி கூட்டணி தானே. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இண்டி கூட்டணி தானே. இவங்க வந்து இந்த மாநிலத்திற்கு அந்த கூட்டணி தலைமை வைப்பது யாருங்கிறதா எங்க கேள்வி. இங்க வந்து என்டிஏ கூட்டணி இங்க வந்து தலைமை வைக்கிறது யாரு? மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். அது தெளிவா புரிஞ்சுக்காங்க. அப்ப இண்டி கூட்டணி இருக்காங்கன்னா திமுக கூட்டணி உங்க சொல்ல வேண்டியது தானே. ஏன் இண்டி கூட்டணிங்கிறாங்க? இப்ப அவங்களோட முதுகையும் அவங்க பார்க்கணுங்கிறதா நான் சொல்றேன். நான் வந்து புரியுதுங்களா? இது கனிமொழி தான் சொன்னாங்களா சொல்றேன். அதனாலதான், அதாவது இது என்னன்னா அவங்களுக்கு வந்தா ரத்தம், நமக்கு வந்தா தக்காளி. அவங்க இண்டி கூட்டணி தானே சொல்றாங்க, திமுக கூட்டணி சொல்லலையேங்க. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இண்டி கூட்டணி தலைமை வைக்கிற கட்சி வந்து திமுகன்னு சொல்லிக்கிறாங்க. அதேதான் நீங்க அதிமுக வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து தமிழகத்தில் தலைமை யாரு வைக்கிறா?
அதிமுக தானே வைக்குது, அண்ணன் எடப்பாடியார் தானே கூட்டணிக்கு வந்து தலைவர். அப்படிதான் பார்க்கணும். அதுதான் இவங்க ஏதாவது இந்த மாதிரி தப்பான நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இங்க ஏதாவது குடைச்சல் கொடுக்குன்னு பார்த்தாங்க, பெருசா கூட்டணி சேராதுன்னாங்க. என்னைக்கு வந்து பாரத பிரதமர் அவர்கள் வந்து மதுராந்தக கூட்டத்துக்கு வந்துட்டு போனாரோ அப்ப இருந்தே அவங்க வயிற்றுலாம் புளிய கரைக்க ஆரம்பிச்சிச்சு. தோல்வி பயம் வந்து அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் ஏதாவது ஒன்று உழணும், ஏதாவது ஒரு புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காங்கிறதா உண்மை. சார், இப்ப டிடிவி தினகரன் கூட்டணி வந்த பிறகு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டா என்டையர்லி சேஞ்சா இருக்கு. அவர் வெளியில இருந்த அந்த சில காலங்கள் எப்படியெல்லாம் அதிமுகவையும் குறிப்பா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விமர்சித்தார் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. அது கருத்துக்கள் காணொலிகளாக இருக்கு. ஆனா இப்போ அதிமுக போட்டியிடக்கூடிய இடங்கள் எல்லாம் அமமுக தொண்டர்கள் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஈவன் தோ எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிக்கிற தொகுதியில நான் போய் பண்ணுவேன், வெற்றிக்காக நான் பண்ணுவேன். அதே போல எங்களுடைய வெற்றி அமமுக நிக்கக்கூடிய தொகுதிகள்ல ஒரு அதாவது இது வரைக்கும் நாங்கள் எந்த விதமான வெறுப்பும் இல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, என்ன அமமுகவா இருந்தாலும் சரி, நாங்கள் யார்? புரட்சித் தலைவரின் வழித்தோன்றர்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் வழித்தோன்றர்கள். அவங்களோட பிள்ளைங்க தாங்க. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தோம், இன்னைக்கு பொது எதிரியை நாங்க வந்து இது பண்ணணும். அதனால எங்களோட மனஸ்தாபங்கள்லாம் நாங்க வந்து ஓரம் கட்டி வச்சுட்டு இன்னைக்கு வந்து அண்ணன் தம்பியெல்லாம் நாங்க வந்து அவர் திரு டிடிவி தினகரன் சொன்னதுதான் உண்மை. புரியுதுங்களா? ரெண்டு இயக்கமும் தேர்தல் வந்து பாருங்க எப்படி வேலை செய்ய போறாங்க. இந்த அளவுக்கு அவர் இணக்கமா பேசுறாரு அப்படின்னா அவருக்காக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொடுத்த ஆஃபர் என்ன அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்களே. ஆஃபர்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்களும் வந்து இந்த திமுக காரங்க மாதிரியே கேள்வி, அதெல்லாம் கிடையாதுங்க. தீய சக்தி திமுக வரக்கூடாது. அது ஒண்ணுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை கோட்பாடு. என்ன அதுதான் திரு டிடிவி தினகரன் கொள்கை கோட்பாடு. எங்களுக்கு பொது எதிரி யார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? தீய சக்தி திமுக ஒழிக்க வேண்டும் என்று மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து ஆரம்பித்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் வளர்த்தார்கள். ஏன்னா ஒரு சிறு வேறுபாடுனால அவர் ஒரு கட்சி நடத்துறார். ஆனா அந்த எங்களோட கொள்கை தானங்க அவங்களுக்கும். புரியுதுங்களா? அண்ணன் தம்பி தானங்க. அதனால நாங்க இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்துக்கிட்டோம். இதை பார்த்து எல்லாரும் வயிறு எறிகிறாங்க, இது பண்றாங்க, நாங்க என்ன பண்றது? சார், அதே போலதானே சார் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் அப்ப அவருக்கான இடம் அப்படிங்கிற அதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி இல்ல. திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பித்து தனியாக ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட எங்கேயுமே ஒரு நெருடலை கொடுக்கவில்லை. அதாவது விமர்சனம் பண்றது வேற, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு தொல்லை கொடுக்கல, எதுவுமே பண்ணல. திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் வந்து கோவிலாக நினைக்கிற கட்சியோட தலைமை அலுவலகத்தை அடித்து நொறுக்கினார். எத்தனை வழக்கு போட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் வழக்கு இது பண்ணிட்டு தானே இருக்கிறாரு அவர் வந்து. புரியுதுங்களா? அதனால திரு டிடிவி தினகரன் அவர்களையும் திரு ஓபிஎஸ் அவர்களையும் கம்பேர் பண்ணாதீங்கிறத நான் சொல்லிட்டாரே சார். பாவம், அவருக்கும் ஒரு மன்னிப்பு, அவருக்கு ஒரு மறுவாழ்வு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் வேணும்ல. அவருடைய இடத்துல இருந்து பார்க்க போனா தப்பு செஞ்சுட்டாரு, பட் அவர் உணரலையா? நடவடிக்கைகள் இன்னைக்கு வரைக்கும் கேஸ்ல வித்ரா பண்ணாம தானே இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் வழக்கு இருக்குல்லங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு வரைக்கும் வழக்கு இருக்குல்ல. புரியுதுங்களா? அவரால் தானே இவ்வளவு பிரச்சனை வந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட இவ்வளவு இது வந்ததெல்லாம், துயரம் வந்ததுக்கெல்லாம் அவர் தானே காரணம். புரியுதுங்களா? அதனால இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட மிக வலுவாக உள்ளது. அண்ணன் எடப்பாடியார் மிக வலுவாக உள்ளது. இன்னைக்கு வந்து அமமுக வந்து இன்னும் எங்க கூட்டணி வந்து பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கு. திரு டிடிவி தினகரன் அவர்கள் கூறியது போல 2 கட்சி தொண்டர்களும் வந்து மிக தீவிரமாக மிக வேகமாக தேர்தல் பணியை செய்வோம் அப்படிங்கிறதான் உண்மை. மிக நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி. எங்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.